They're saying that they will remain a viable and profitable company. The biggest online gambling company of them all, Party Gaming, they say that they will suspend their operations in the US if this law comes into force. உமா காஃபி கொண்டா உமா. என்னம்மாம்மா டிவி பார்க்குறீங்களா? உலகத்திலேயே இந்த சேனலை பார்க்கறது ரெண்டு பேர் தான் மாமா. ஒன்று நீங்க, இன்னொன்று யாரா? பில்கேட்ஸ் மாமா. அவரு இதை பயன்படுத்தி பிஸ்னஸ்லாம் பண்ணி பெரிய ஆளாயிட்டாரு. நீங்க சும்மா இருக்கீங்க. அதாவது நீங்க சுயநலம் இல்லாம இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் மாமா. சரி சரி, ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குப்பா? ஏதோ இருக்கு மாமா, ஏகப்பட்ட உள்குழப்பங்களோட போயிட்டு இருக்கு. ஆனா நான் ராஜா மாதிரி இருக்கேன். என்னடா குழப்பம் அது இதுங்கிற? ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்க, அதான் மாமா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்க கம்பெனிக்கும் ஆதி கம்பெனிக்கும் ஏகப்பட்ட போட்டி. அது மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாமா. இப்ப நம்ம கங்கால அவ யாரு? அங்க ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். ஆனா அவ என்னமோ தான் முதலாளின்னு நினைச்சுக்கிட்டு அபி கூடயே மோதுரா. என்னடா சொல்ற? அபியோட இவ மோதுறாளா? எதுக்கு? இப்போ மாமா இந்த வீட்டுல நீங்க பாஸ். உங்களை பார்த்ததுங்க அங்க என்ன பண்ணணும்? வாழை சுருட்டிக்கணும். ஆனா சுருட்டுறாளா? எதிர்த்து பேசுறாள். இதே கதை தான் மாமா ஆபீஸ்லயும். அபி முதலாளி, இவ ஆஃப்டர் ஒரு ஸ்டாஃப். ஆனா அபியை மதிக்காம எதிர்த்து பேசுறது, பிரச்சனை பண்றதுன்னு ஒரே கூத்து தான் போங்க. சரி விடுறா, அவ திமிரு குணம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன? டூ மச் மாமா, ரொம்ப டூ மச் திமிரு. ஆம்பளையா இருந்தா ஒரு 4 அரை அரைஞ்சு திருத்தி போடலாம். இவ பொட்ட கழுதியா போயிட்டாலே. யோ, ரொம்ப பேசாத, மரியாதை கெட்டு போயிடும். என்ன என்ன மிரட்டுற? மிரட்டாம உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன பத்தி குறை சொல்லிட்டு தெரியற? ஏய், என்ன தகுதி வேணும்? நீ அந்த கம்பெனில வேலை செய்யற, நானும் அங்க வேலை செய்யறேன். நீ பாக்குறது வாட்ச்மேன் வேலை, என்னமோ மேனேஜர் வேலை பாக்குற மாதிரி அலட்டுற. இனிமே மரியாதையா நடக்கலனா நடக்கிறதே வேற. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது கங்கா. என்ன பகிச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம். இந்த சவடால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். மறுபடியும் என்ன எரிச்சல் படுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன், பிச்சிருவேன். நிறுத்தி, என்னடி நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க? ஒரு பொம்மநாட்டி பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்க நீ? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா காலம் பூரா உன்னை ஒருத்தனும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஆயுஸ் பூரா இதே மாதிரி தனியா ஓராங்கியா அலைஞ்சிட்டு இருக்க போற பாரு. என்ன பெத்த பொண்ணை போய் சாபம் கொடுக்கற மாதிரி பேசுறலே, இது நியாயமாண்ணா? உங்க மனசுல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? அப்படி இருந்தா அப்படி பேசுவேளா? வேற எப்படி பேச சொல்ற? இவ என்னைக்காவது என்ன அப்பா நினைச்சிருக்காளா? ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிருக்காளா? எப்படி கொடுப்பா? நீங்க எந்த காலத்துல தகப்ப மாதிரி இருந்திருக்கீங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் காரணமா இருந்தா பத்தாது, பொறுப்பு இருக்கணும். அப்பதான் நீங்க அப்பா. என்னமோ தெரியல, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உமா கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, எதுக்குமா? ஏமா அவர்கிட்ட போய் டென்ஷன் ஆகுற? அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவரை பாத்தியாடி எப்படி எல்லாம் பேசுறாருன்னு? இப்ப பாரு, உனக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. என்னம்மா? ஐயோ, வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க. ஆனா மனசுதான் சரியில்லை. என்னாச்சுமா? என்ன நடக்குமோ எது நடக்குமோங்கிற சந்தேகத்திலேயே மனசு கடந்து அடிச்சுக்குது. என்னாச்சுமா? உங்க தம்பிக்கு இப்போ ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. அவர் மத்தவங்க மாதிரி கிடையாது.
பிரச்சனையான மனுஷன். எப்பவும் எதையும் குதர்க்கமா யோசிச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. இது ஒண்ணு போதாதா நான் நிம்மதி இல்லாம தவிக்கிறதுக்கு? இவ்வளவுதானா? கவலைப்படாதம்மா, நான் அவங்கிட்ட இது சம்பந்தமா பேசிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, விவரமா பேசி எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். கண்டிப்பா இதை பத்தி அவன் வெளியே பேச மாட்டான். என்கிட்ட உறுதியா சொல்லியிருக்கான். அவன் பாவமா நல்லா வாழ்ந்துட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்படுறான். யாரோ அவனை ஏமாத்திட்டாங்களாம். அவர் யாரும் ஏமாத்தவோ கெடுக்கவோ இல்லைங்க. தன்னை தானே ஏமாத்திக்கிட்டாரு, தன்னை தானே கெடுத்துக்கிட்டாரு. என்ன சொல்ற கற்பகம்? ஆமாங்க, நேர்மையான வழியில துளி கூட நம்பிக்கை வைக்காம எப்பவுமே தப்பான வழியிலேயே யோசிச்சு அதையே தேர்ந்தெடுத்தா அது இப்படிதானேங்க முடியும். அதை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்ப கூட எங்கேயோ பெங்களூர் போய் அங்க ஏதோ பிசினஸ். அங்க அவனை நான் தான் கமிஷனர் பார்த்து பேசி காப்பாத்தினேன். அப்படியா? ஆமாம் கற்பகம், அவன் புள்ள சதீஷ் மூலமா விவரம் தெரிஞ்சு அவனுக்கே தெரியாம அவனை காப்பாத்தினேன். அவன் நம்ம சம்பந்தப்பட்ட எதையும் வெளியே சொல்ல மாட்டான். நீ தைரியமா இரு. அது மட்டும் இல்ல கற்பகம், என்னால நம்ம குழந்தைங்களான அபிக்கோ, மனோக்கோ, ஆனந்திக்கோ, ஆர்த்திக்கோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. என் உயிரே போனாலும் அவங்க கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அபி இப்போதான் சொந்தமா வீடு கட்டுறத பத்தி ரொம்ப தீவிரமா இருக்கா. பூமி பூஜை போட போறா. ஆண்டவா, என் பொண்ணு தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கு யோசிக்கிறா. ஆண்டவா ஆண்டவா, அந்த எண்ணம் பல மடங்கு சிறப்பா நிறைவேறணுமப்பா. அவளுக்கு துணையா நீ இருக்கணும் ஆண்டவா. கற்பகம், நேரடியா முடியாட்டியும் மறைமுகமா என்னால அபிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்றேம்மா. என்ன கற்பகம்? அப்ப நான் கிளம்புறேங்க. சரிம்மா. உடம்பு பார்த்துக்குங்க. நான் வரேன். கற்பகம், ஐயோ, என்னாச்சு? பார்த்து. என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா. கற்பகம், பல வருஷங்களுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கொஞ்சம் அன்பா அக்கறையா பேசியிருக்க. அந்த அன்புக்கும் அக்கறைக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் தான். இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோ அதை சொல்லணும் தோணுச்சு. அதுதான். போயிட்டு வாமா, போயிட்டு வா. டாக்டர் கருணாகரன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும். பேஷண்ட் பேர் என்ன? தைலா, வயசு 48. உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே.
எனக்கு ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னா ஏமா மயக்கம் வருது? அது கவலை. அதான். என்ன கவலைமா? எல்லாம் உன்னை பத்தின கவலை தான். கங்கா, உன் குணம், பேச்சு, நீ பேசுற விதம், இது எல்லாமே மத்தவங்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு வச்சிருக்கு. நாளைக்கு எனக்கு என்ன நடக்குமோ, உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா 4 மனுஷாளுங்க வேணும்டி. அதை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பழகுற நல்ல மனுஷங்களையும் நீ ஒதுக்குற. உனக்குன்னு அப்புறம் யாரு இருக்கா? எனக்கு நான் இருக்கேம்மா. அது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கு நல்லது நினைக்கிற மனுஷங்களை நீ புரிஞ்சுக்கோ. அம்மா, உன்னை எனக்கு புரியுது. உமாவையும் புரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் என்ன? நான் எங்களை சொல்லல. பின்ன தொல்காப்பியன்னு சொல்றியா? உன்னை மீட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாராக்கும். இல்ல, நானா தான் அந்த தம்பியை பார்த்து பேசினேன். ஏமா, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி கத்துற? பின்ன அவர் என்னமோ அந்த அபியோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது? அபியோட ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு இருந்தா அது எனக்கு ஒத்து வராது. ஏண்டி, அவர் உன்னை கல்யாணம் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் மேல அவர் வச்சிருக்க அன்பை மட்டும்தானே நீ பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டு யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களா யாருன்னு பார்க்க கூடாது. இத பாரு கங்கா, ஒரு ஆம்பளை பொம்பளை கழுத்துல தாலி கட்டிட்டா அது மட்டும் முழுமையான தாம்பத்தியம்னு ஆயிடாது. ஏன், உங்க அப்பா என் கழுத்துல என்னோட 16வது வயசுல தாலி கட்டினாரு. என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில உங்க அப்பாவோட ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா வாழ்ந்தது கிடையாது. அவரு என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டது கிடையாது. பேருக்கு மட்டும்தான் தாலி, மத்தபடி ஒண்ணுமே இல்லடி. ஏதோ வாழ்ந்தாகணுங்கிற நிர்பந்தத்தினால வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தபடி தாலிக்கும் ஒரு பொண்ணோட தாம்பத்தியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? இத பாருங்க மேடம், நீங்க உள்ள போலாம். வாமா, வா. மூச்சை நல்லா இழுத்து விடுங்கம்மா. நல்லா, இன்னும் நல்லா. உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? எத்தனை வருஷமா இருக்கு? 5 வருஷமா இருக்கு. ஓ, அப்படியா? இந்த டேப்லெட்ஸ்லாம் எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? இப்போ ஒரு 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? ஹார்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. டவுட்டு தான், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், தில்லைங்கிற தில்லை ராஜன் இன்ஸ்பெக்டர் அராஜகமா எங்க ஆபீஸ்க்குள்ள பூந்து டார்ச்சர் பண்ணார் சார். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதியும் ஒரு தொழிலதிபரும் இருக்காங்க. நீங்க அந்த இன்ஸ்பெக்டரை எச்சரிக்கணும் சார். இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்குள்ள பூந்து சர்ச் பண்றேங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிட்டார் சார். அதனால என்னோட புது ப்ராஜெக்ட் ஒண்ணு என் கையை விட்டு போயிடுச்சு சார். அதால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். மிஸ்டர் தில்லைராஜன், உடனே கேபின் வாங்க. ஓகே சார். சார் வாங்க. ஏன் மிஸ்டர் தில்லைராஜன்,
அபிநய ஆபீஸ்க்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அராஜகம் பண்ணீங்களாம் அப்படியா? சார் அத்துமீறிலாம் நுழையல சார். அபி அவங்க ஏற்கனவே ரஞ்சனி கொலை வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ ரஞ்சனியோட கணவன் உபேந்திரா, இன்ஸ்பெக்டர் பிரபு அவங்க கொலை வழக்குல இவங்க மேல சந்தேகம் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஆதாரங்களும் நிறைய சிக்கியிருக்கு சார். அந்த அடிப்படையில தான் அபி ஆபீஸை நாங்க சோதனையிட போனோம் சார். சர்ச் வாரண்ட் இருந்ததா? சார் இவங்க மேல கிரிமினல் குற்றச்சாட்டு இருந்ததுனால சர்ச் வாரண்ட். அப்ப சர்ச் வாரண்ட் இல்ல அப்படிதானே? ஆமா சார். அதுவே பெரிய தப்பு. தில்லைராஜன், உங்க பின்னாடி யார் இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் அப்படி யாரும் இல்ல சார். கொல்லப்பட்ட இன்ஸ்பெக்டர் பிரபுவோட மனைவி அபி மேல சந்தேகப்படுறதாகவும் கையில நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கதாகவும் சொன்னாங்க சார். அந்த அடிப்படையில தான். தில்லைராஜன், வாய் மூலமா சொல்றதெல்லாம் சரி வராது. அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நியாயமான முறையில பதிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு அறகுறையா எதுவும் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். நீங்க போலாம். இங்க பாருங்க அபி, கண்டிப்பா நியாயமான முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ வெரி மச்.